இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம் சிருஷ்டிகர் தான் நமக்கு நாயகர். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவரது நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய மீட்பர், அவர் சர்வ பூமிக்கும் தேவன் எனப்படுவார். இந்த ஏசாயா 54 அதிகாரம் பெண்களை குறித்து சொல்லப்படுகிற அதிகாரமாக இருக்குது. இதில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திருன்னு சொல்கிறார். கர்ப்ப வேதனை படாதவளே நீ கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அனாதி ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் பெண்கள் பிள்ளையற்றவர்களை குறித்தும், விதவைகளை குறித்தும், கணவனால் கைவிடப்பட்டவர்களை குறித்தும், மன நொந்தவர்களை குறித்தும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பெண்களை இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் சிருஷ்டிகர் நான் தான், உன் நாயகர் நான் தான், சேனைகள் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் சொல்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களுடைய மீட்பர்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரியான பாடுகள், பிரச்சனை, போராட்டங்கள், தனிமையின் சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார். இது சபைக்கும் பொருந்தும். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு சிருஷ்டிகர், நாயகர். அவர் நாமும் சேனைகளின் கர்த்தர். அதை நம்ம விசுவாசிக்கணும். எபேசியர் 5 அதிகாரம் 25 27 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, சபையாரை குறித்து சொல்லப்படுது. புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல கிறிஸ்துவிடத்திலும் அன்பு கூறுங்க. கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுகிறார். சபையார் என்று சொல்லும்போது அது ஆண் பெண் 2 பேரையுமே தான் குறிக்குது இல்லையா? அப்போ தேவன் நம்மை தம்முடைய திரு வசனத்தின்படி அவர் நடத்துகிறார். அதனால நம்முடைய பாவம் அக்கிரமங்களை விட்டு நம்ம விலகி மனம் திரும்பி தண்ணீர் முழுக்கினாலே தேவன் நம்மை சுத்திகரிக்க வைக்கிறாரு. அதனால் நம்ம கரைத்திரை முதலானவைகள் ஒன்று நம்ம எல்லையில் இராதபடிக்கு நம்மை பரிசுத்தமாக்கி பிழையற்றவர்களாக நம்மை ஆக்கி மகிமையுள்ள சபையிலே அதை தமக்கு முன் நிறுத்த, அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவர் எல்லைக்கு வந்து சேர மட்டும் அவரும் தம்மை தாமே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? சபைக்காக, சபையாருக்காக தேவன் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். உலகளாவிய சபை, எல்லா ஜனங்களும் தன்னுடைய சபை தான் இல்லையா? அவருடைய பிள்ளைகள் தான். அப்போ எல்லாருமே நித்திய ராஜ்யத்தில் அடையணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அதுதான் வசனத்தின் மூலமாய் நமக்கு போதித்து தேவன் நம்மளை கரைத்திரை இல்லாதவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்க, அவருடைய சமூகத்தில் நிற்க திராணி உள்ளவர்களை நம்மளை வைக்க அவரையே அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல் நம்மை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்திருக்கிறார். ஓசியா 2 அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்குறோம். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கைப்படுவது நிலையானது இல்லை இல்லையா? மரணத்துக்கு பிறகு கொல்பவன் கொடுப்பவன் யாரும் கிடையாது. கணவன் மனைவி என்ற உறவுலாம் பரலோக ராஜ்யத்தில் எதுவுமே கிடையாது. அதாவது நான் மனுஷங்களுக்குள்ளே சொல்கிறேன், அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நாம் தேவனுக்கென்ற நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். சபையார் எல்லாரும் கர்த்தருடைய மனவாட்டிகள், ஆண்களையும் பெண்களையும் குறிக்குது. நாம் எல்லாரும் கர்த்தருடைய மனவாட்டிகள். அவர் தான் நம்முடைய மனவாளன். அப்போ நித்திய விவாகத்துக்கென்ற நித்திய ஜீவனை அடைந்து நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் அவரோடு கூட இருக்க போகிறோம் இல்லையா? அந்த பாக்கியத்தை எதன் மூலமாக தராரு? இந்த நித்திய விவாகத்தை கொண்டு தான் நம்மளை அவரோடு இணைக்கிறார். இது நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு சபையாரையும் மனவாட்டிகளாகிய நம்மை தேவன் எப்படி இணைத்து கொள்கிறாரோ, அவர் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இறக்கமுமாய் நம்மளை நியமித்து கொண்டிருக்கிறார். அதே போல் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அப்போ நம்ம மனவாட்டிகளாக நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்து அழைத்திருக்கிறார்னா அவருடைய சித்தத்தின்படி நம்மை அறிந்து கொள்ளுகிறார். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்கிறார்.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால். அப்போ சபையாரை இன்னைக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் கிறிஸ்துவு தான் அவர் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் எல்லாருமே சபையார். இதெல்லாம் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். அப்போ நித்திய விவாகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவள்னு எப்படி ஓசியால் சொன்னது போல பவுல் அப்போஸ்தலனும் சொல்கிறார், அந்த ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட சபையாராகிய மணவாட்டிகள் நாம். இதில் நாம் தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிற எல்லாரும் நீங்கள்லாம் நித்தியத்துக்குள்ளே வரணுன்ட்டு. ஏன்னா ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதி காலத்தில் எப்படி சர்ப்பமானது ஸ்திரீயை வஞ்சித்தது, தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அதுபோல் கிறிஸ்துவை விட்டு நம்மை எந்த ஒரு காரியமும் விலக்கி விடக்கூடாது இல்லையா? உலகம், மாம்சம், பிசாசு, இந்த எல்லாத்துக்கும் நம்ம விலகி இருக்கணும். தேவனை விட்டு அதுதான் நம்ம விலக்கி விட்டுறோம். அதனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிலை பெற்றிருக்கணும். கிறிஸ்துவை பற்றிலே உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய மீட்பர், நம் இரட்சகர், நம் சிருஷ்டிகர், நம் நாயகர் அவர் தான். அவர் நம்மை பிரயோஜனமான வழியில் பிரயோஜனமான காரியத்தை நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியிலே தேவன் நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறாரு. அதனால் அவருடைய கரத்திலே சபையாராகிய இன்றைக்கி நாம் அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கணும். சகரியா 14:9 பார்க்குறோம், அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாக இருக்கும். ஏன்னா பிதாவும் குமாரனும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் சொல்கிறார் இல்லையா? அப்போ எவனொருவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறானோ அப்போது அவனோடு கூட நாங்கள் போஜனம் பண்ணுவோம் சொல்கிறார். போஜனம் பண்ணுறதுன்னா அவங்களோட கர்த்தர் பேசி அவங்கள வழிநடத்துறது. அப்படி சபையார் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்பட்டு இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32 பார்க்குறோம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு இருக்குது. அப்போ இதுவும் எதை குறிக்குது? உலக பிரகாரமான காரியங்களில் எப்படி ஒரு திருமணம் நடந்தால் தாய் தகப்பனை விட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது கணவன் மனைவியாக தேவன் அவங்கள வைக்கிறார். அப்போ தாய் தகப்பனை விட்டவங்க ஒரே மாம்சம், ஒரே சிந்தை, ஏக சிந்தை, ஒருமனப்பாட்டின் ஆவினாலே அவங்க கட்டப்படுவது போல இந்த ரகசியம் பெரியது. அதை போல தான் இன்றைக்கி சபையும் கிறிஸ்துவும், மணவாளனும் மணவாட்டியும் ஒருமனப்பாட்டின் ஆவியோடு ஏக சிந்தையோடு கட்டப்பட்ட சபையாக இருக்கணும்ன்ட்டு பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் இவ்வாறு சொல்கிறார். எரேமியா 51:19 பார்க்குறோம், யாக்கோபின் பங்காக இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்குகிறவர் இல்லையா? நம் தேவன் தான் சகலத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் ஜனங்களை தன் துதி சொல்லி வரவே தேவன் தனக்காக அவர்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால் கர்த்தருடைய ஜனங்களாக அவர்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. சேனைகளின் கர்த்தர் அவருடைய பரிசுத்த நாமமாக அவர்களுக்கு விளங்குகிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்குறோம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேராக தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி சபையாரை கர்த்தர் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார்னா அவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல மேய்ப்பரை, அவங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தேவன் கொடுத்து அவர்கள் மூலமாய் வார்த்தையை கொடுத்து வழிநடத்தி நித்திய விவாகத்துக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மேய்ப்பர்கள் அவர்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்தி அந்த சபையாரை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறாங்க, அந்த பொறுப்பு கொடுக்குறாரு. அதே போல் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போது இன்றைக்கும் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று
பரலோகத்தில் நிதமும் போற்றப்படுகிறவராக இருக்கிறாரு. அவருடைய மகிமை இந்த பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது, அது நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொருவருமே இல்லையா. ஏசாயா 43:14 பார்க்குறோம், நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடித்து விழவும் கல்தேயர் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கென்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் இன்னைக்கு அவரிடத்துல நம்மளை சேர விடாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அப்படிப்பட்ட அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தேய படவுகளை அலறச் செய்யவும் தேவன் இன்னைக்கு நம்மளை மீட்டு ரட்சித்து வைத்திருக்கிறார். பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை மீட்டு ரட்சித்து வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு நீங்கள் நம் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர் தான் நமக்கு ராஜாவுமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா நம் தேவன் அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாகவும் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவராக இருக்கிறார்னு ஏசாயா 51:15 பார்க்குறோம். ஏசாயா 48:2 பார்க்குறோம், அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு சபையார் தேவனிடத்தில் ஐக்கியப்படவும் அவர்தான் நமக்கு மணவாளன், நாம மணவாட்டி. அப்போ நித்திய விவாகத்துக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஏற்று அவர் மேலே மாத்திரம் நம்ம பற்றுதலாக இருக்கும்போது அவர் வருகையிலே நித்திய ராஜ்யத்தில் நாம் என்றென்றைக்கும் அங்கு காணப்படுவோம். அவருடைய மணவாட்டிகளாய் அவரை என்றென்றும் துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். அதுதான் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர் தான் நமக்கு சிருஷ்டிகர், அவர் தான் நமக்கு நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பரிசுத்த நாமமாக இருக்கிறது. ஆமேன்.